எல்லாருக்கும் எல்லாமும் என்று செயல்படும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு அற்புதமான திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அது இன்னும் ஊடகங்கள்ல கூட வெளியே வரல. அப்படி ஒரு அருமையான திட்டங்கள். அதாவது மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பு பஸ் விட்டு வீட்டுக்கே கூட்டிட்டு போய் விடுற மாதிரி ஒரு பஸ் பேருந்து விட்டாங்க. அந்த பிள்ளைங்களாம் பேருந்துல ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க. அதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, பழங்குடியினர் நலத்துறை சார்பாக தொல்குடி திட்டத்தின் கீழே மலையில வாழக்கூடிய அந்த பழங்குடியின பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு ஏறக்குறைய 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு தீர்வாக, ஒரு விடியல் பயணமாக அந்த பிள்ளைங்களுக்கு ஜீப் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 3.5 கோடி ரூபாய் செலவுல 26 ஜீப் வாங்கி விட்டுருக்காங்க. சேலம், தருமபுரி, ஈரோடு, திருச்சி, நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு ஜீப்ல போய் அவங்க வீட்டுக்கே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு வீட்டில இருந்து ஸ்கூலுக்கு போய் விடணும், ஸ்கூல்ல இருந்து வீட்டில் விடுற மாதிரி ஜீப் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனால அந்த குழந்தைகளோட பெற்றோர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்கனாக்க, இப்போ மாநகரத்துக்குள்ள பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரது கூட அவங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. போக்குவரத்து பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். அப்பா அம்மா போய் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும், நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மலைவாழ் மக்கள், பழங்குடியினர் மக்கள் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடக்கணும்னா அவங்க இந்த ஸ்கூல் ஆசிரியர் சொல்கிறாங்க, தினமும் போயிட்டு வீடு வந்து சேர்ற வரைக்கும் அந்த பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அச்சத்தில் பயந்து பயந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்கும்போது திடீர்னு நாய் துரத்தும், திடீர்னு மழை வரும், செஞ்சுக்கிட்டே போகணும் வீட்டுக்கு. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க திடீர்னு வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. எப்போ எந்த மாதிரியான ஆபத்துகள் அவங்களுக்கு வரும்னே தெரியாது. இந்த மாணவர்கள் வீடு வந்து சேர்ந்தால் தான் நிம்மதி அடைவாங்களாம். ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இந்த பெற்றோர்கள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிஞ்சு குழந்தைங்க 4-5 கிலோமீட்டர் நடந்து வெயில்லி மலையிலையும் நடந்து போகிறது அவங்களுக்கு எவ்வளோ அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கோ அந்த மலை அந்த இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் விடியல் பயணமாகத்தான் இந்த ஜீப்பு வசதியை நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் எப்பயுமே அவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ வீட்டில் வந்து இறக்கி விடுறாங்க, ஸ்கூலில் வீட்டில் பிக்கப் பண்ணி ஸ்கூலில் வந்து இறக்கி விட்டுறாங்க. இப்போ அந்த பயணம் இவ்வளோ நாளாக கடுமையான பாதையெல்லாம் நடந்து போன அந்த குழந்தைங்க இன்னைக்கு மகிழ்ச்சியாக ஸ்கூலுக்கு போகிறதாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவங்க இந்த மாணவர்களும் அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த மகிழ்ச்சியை நான் உங்களோட இப்போ பகிர்ந்துக்கிட்டேன். திராவிட மாடல் முதல்வருக்கு தான் நம்ம வந்து நன்றியை சொல்லணும்.